நீங்க நம்ம நகரத்தார் பாருங்க நம்ம நகரத்தார் டிவியை. நம் சமூக நிகழ்வுகள், பொது நிகழ்வுகள், இலக்கிய நிகழ்வுகள் அனைத்தையும் கண்டு களியுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். நான் இந்த கோயிலோட போர்ட் ஆஃப் சேர்மனாக இருக்கேன். எனக்கு கீழே 7 ட்ரஸ்டீஸ் இருக்காங்க. எல்லாருமே என்னோட வயசு கூட சீனியர்ஸ், எல்லாமே 70+. நான் மட்டும் தான் யங்ஸ்டர். 200 வருஷத்தில் 46 வயசில் ட்ரஸ்டியாக இருக்கேன். நான் ஒரு ஆள் தான். ஸோ இப்போ நாயா அப்பத்தா இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறதுக்கெலாம் அன்றைக்கி ஆள் கிடையாது. அன்றைக்கி அந்தந்த வீட்டில் இருக்கிறத தான் சொல்லி கொடுத்தாங்க. இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குன்னா நீங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கணும். நானாக தேடி தேடி தெரிஞ்சுக்கிட்டேன். நகரத்தார் சமுதாயத்தை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறேன்னு தெரியும். நானாக தேடி தேடி தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய விஷயம் இருக்குது. நான் நிறைய நீங்கள்லாம் பேசுவோம், நிறைய சொல்கிறேன். இந்த டெம்பிளில் வந்து இளையாத்தக்குடி கோவில், இலை ஆற்றும் குடி. இதோட பழைய பேர் என்ன? இலை ஆற்றும் குடி. தேவர்கள் இலைப்பாரிய இடம். தேவர்கள் இலைப்பாரிய இடம். காக்கா குருவியா இலைப்பாரி மறைஞ்சு இலைப்பாரிய இடம். ஸோ அதே மாதிரி தான் நமக்கும் இந்த இளையாத்தக்கூடிய நகரத்தார் சமுதாயத்துக்கு காவேரி பூம்பட்டினத்திலேருந்து முதல் வந்த கோவில் இந்த கோவில் தான். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் கோயில் அதான் முதல் கோயில். நகரத்தாருக்கு முதல் கோயில். இந்த கோயில் யாருக்கிட்ட இருந்துச்சு? பெரிய நம்பி தேவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்துச்சு. அவர் யாரு அப்படின்னா கல்வாச நாடு அப்படிங்கிற ஒரு நாட்டோட ஜமீன். அவர்கிட்ட தான் இந்த கோயில் இருந்துச்சு. இந்த சிவகங்கை மாவட்டத்தில் 8 நாடு இருக்கு. கல்வாச நாடு, உஞ்சன நாடு, ஒவ்வொரு நாடுக்கு பேர் தனியாக இருக்கு. இப்போ நீங்கள் கல்வாச நாடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இளையாத்தக்குடி கோயில் கல்வாச நாட்டில் வரும், எரணி கோயில் கல்வாச நாட்டில் வரும், பிள்ளையார்பட்டி கல்வாச நாட்டில் வரும். மாத்தூர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உஞ்சன நாட்டில் வரும், இழுப்பக்குடி எடுத்துன்னா உஞ்சன நாட்டில் வரும். அந்தந்த நாட்டுக்கு அம்பலம் இருக்கும். அம்பலம், ஜமீன் அப்படிலாம் அந்த காலத்தில் இருந்தாங்க இல்லையா? ராஜாக்கள் கீழே சிற்றரசர்கள், சிற்றரசர் கீழே ஜமீன், ஜமீனுக்கு கீழே அம்பலம். இன்னமும் நடைமுறையில் இருக்குது. அம்பலம்ங்கிறது இருக்குது, ஜமீனுங்கிறது இருக்குது. ஜமீன் ஒழிப்பு திட்டம் வந்தாலும் இன்னமும் ஜமீனுக்குள்ள மரியாதை இருக்கு. இந்த கோயில் வந்து 709 நமக்கு கிடைக்குது. யார் கொடுக்குறா? பாண்டிய மன்னன் கொடுக்குறாரு. பாண்டிய மன்னன்ல பல பாண்டியன் இருக்கு. மூன் பாண்டியன், சண்முக பாண்டியன், நிறைய பாண்டியன் இருக்கு. அதுல ஒரு பாண்டியன் நமக்கு கொடுக்குறாரு. அந்த பாண்டியன் நம்ம எப்படி வாங்குறோம்? நமக்கு எப்படி இது கிடைச்சது? நம்ம காவேரி பூண்டத்தில் இருக்கோம், பல அழிவுகளை சந்திச்சோம். ஸோ நம்ம அங்கேருந்து மைக்ரேட் ஆகணும்னு முடிவு பண்ணுறோம். ஒரு நாட்டை விட்டு வெளியேறணும்னா அந்த நாட்டோட மன்னனோட அனுமதியெல்லாம் வெளியேற முடியாது. ஏன்னா கால் போட்டிருப்பாங்க, வெளில இருந்து. ஸோ அவங்க சோழ மன்னன்ட்ட போய் நகரத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டே என்ன அப்படின்னா எதுலேயும் சமாதானம், அடிச்சுக்கிட்டு வரதில்லை. போய் நாங்கள் இந்த நாட்டை விட்டு போகிறோம் அப்படின்னு சமாதானமாக பேசி அவனோட உத்தரவு வாங்கி. அப்போ நமக்குலாம் யார் இருந்தாங்க? குருமகா சன்னிதானம்னு நமக்கு ஒரு அட்வைசர் இருந்தாங்க, சாமியார். அவங்களாம் அட்வைசராக இருந்தாங்க. அந்த அட்வைசர்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டோம், நாங்கள் வேறு இடத்துக்கு போகணும், எங்கே போகலாம்னு. அப்போ அந்த குருமகா சன்னிதானம் சொல்கிறாங்க, நீங்கள் இலை ஆற்றும் குடிக்கு போங்க. நீங்கள் ரொம்ப மனதளவில் ரொம்ப பாதிச்சிருக்கீங்க. இனிமேல் நீங்கள் போய் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இலையாற்றம் முடிக்க போங்க. ஆனால் பாண்டிய மன்னன் கண்ட்ரோல் இருக்குது, பாண்டிய தேசத்தில் இருக்குது. அப்போ பாண்டிய மன்னன் அனுமதி வாங்காமல் நீங்கள் இங்கே போக முடியாது. அப்போ அங்கே இருக்க சிவாச்சாரியார் குருமகா சன்னிதானம் இங்கே இருக்க பாண்டிய மன்னனோட சிவாச்சாரியார்கிட்ட பேசி பல்லாக்கில் தூக்கிட்டு வராங்க. வந்த முதல் இடம் எது அப்படின்னா நகரத்தார் மலை என்ற நார்த்தமலை, புதுக்கோட்டையில். அங்கே கல்வெட்டுலாம் இருக்கு, நகரத்தார் கல்வெட்டுலாம் இருக்கு. நம்ம ஆளுங்க வரும்போது ஒவ்வொரு இடத்துலையும் தன்னோட கல்வெட்டை பதிச்சுக்கிட்டே தான் வராங்க, ஹிஸ்டரியை சொல்லிக்கிட்டே வராங்க. அப்போ நார்த்தமலை அங்கேருந்து எங்கே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது இலையாற்றம் குடி. வைகாசி பெருந்திருவிழா, வைகாசி பெருந்திருவிழா அன்னைக்கு அந்த பாண்டிய மன்னனே இங்கே வந்து பெரிய நம்பி தேவர்கிட்ட சாவியை வாங்கி கொடுக்குறாரு. எங்கே? இந்த இடத்துல. அப்போ இந்த கல் கோபுரம், கல் மண்டபம்லாம் கிடையாது, கோபுரமே கிடையாது. வெறும் செம்பராங்கல், லைம் ஸ்டோன் சொல்லுவோம் இல்லையா? அந்த ஊர்களெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த லைம் ஸ்டோனால கட்டப்பட்ட அம்பாலும் சிவன் மட்டும்தான். அம்பாள், சிவன், பிள்ளையார் இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். நீங்கள் எல்லா டெம்பிள்லையும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக சன்னிதானம் இருக்கும். எதுவுமே கம்பைண்டாக ஒட்டுக்காருன்னு பார்த்துருக்கீங்களா? அப்புறம் கட்டப்பட்டது தான் எல்லாம். ஸோ 7th century நான் சொல்கிறது 709. அப்போ பெரிய நம்பி தேவர் என்ன சொல்கிறாரு? என்கிட்டருந்து கோயிலையும் வாங்கி கொடுத்துட்டீங்க, ஜமீனோட சொத்துக்களும் கோயிலுக்கு கொடுக்க சொல்லிட்டீங்க நகரத்தார்ட்ட.
எனக்கு என்ன அப்படின்னு கேட்குறது. உனக்கு தான் முதல் மரியாதை. இன்னைய வரைக்கும் ரெக்கார்டு இல்லை, ஆனால் அந்த பெரிய நம்பி தேவர் வம்சாவளிக்கு தான் முதல் மரியாதை, முதல் காலஞ்சி. அவங்க ஆண்வழி வாரிசுக்கு இல்லை, பெண் வழி வாரிசு தான் வராங்க. தஞ்சாவூர்ல இருக்காங்க. இங்கே அவங்களுக்கு ஜமீன் வீடெல்லாம் இருக்கு. வருஷம் என்ன திருவிழா இங்கே நடந்தாலும் முதல் காலாஞ்சி அவங்க வம்சாவளிக்கு தான். அந்த பெரிய நம்பி தேவர் தான் முதல் கோயிலை கொடுத்தவர். அவரோட சிலை இங்கே உள்ள இருக்கு. பாண்டிய மன்னன் தனக்கு எங்கேயுமே சிலை வச்சுக்கல, எந்த நகர கோயிலையும் சிலை வச்சுக்கல. ஆனால் 9 கோயிலும் கொடுத்த பாண்டிய மன்னன் தான். ஆனால் பாண்டிய மன்னன் எங்கேயுமே தனக்கு சிலை வச்சுக்கல. பெரிய நம்பி தேவரும் சிலை வச்சுக்க ஆசைப்படலை. பாண்டிய மன்னன் காலத்துக்கு அப்புறம் நாயக்கர்ஸ் வராங்க, மதுரை நாயக்கர்ஸ். அவங்க வரும்போது 10th செஞ்சுரி வந்துடுது. அந்த 10th செஞ்சுரியில் தான் இந்த வெள்ளக்கல், தஞ்சாவூர் கோயில் கட்டும் போது அந்த வெள்ளக்கல்லை வச்சு அதே மாதிரி இவங்களும் நகரத்தாரும் மன்னனுக்கு ஈக்குவலண்டாக வெள்ளக்கல் கட்டுறாங்க கோயில். இந்த வெள்ளக்கல் கோபுரம் பூரா நீங்கள் நல்ல ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும். 7th செஞ்சுரியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, 10th செஞ்சுரியோட ஸ்ட்ரக்சர், பில்டிங் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறது தெரியும். அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்தது தான். இந்த ராஜகோபுரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 years பிஃபோர் தான். இந்த குளங்கள் கட்டினது எல்லாமே ஒரு 100 வருஷத்துக்கு 250 வருஷத்துக்கு முன்னாடி தான் குளம் கட்டாங்க. அப்புறம் சரி வந்தா போனால் தங்கணுங்கிற விடுதி கட்டாங்க. இதெல்லாம் அடுத்து இதுக்கெல்லாம் ஃபண்ட் எங்கேருந்து வந்துச்சு உங்களுக்கு? ஸோ நீங்கள் ஆல்ரெடி பாஸ் அவுட் எங்கே காவேரி பூங்கத்தில் நீங்கள் இங்கே வந்துட்டீங்க. இங்கே வந்து உங்களுக்கு விவசாயம் தான். நீங்கள் கடல் மானியம் தான் இருந்தீங்க. முத்து, பவளம், உப்பு இப்படி தான் நம்ம பொருள் பண்டமாட்டத்தில் இருந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் நம்மளோட ஹிஸ்ட்ரி என்ன ஆச்சு? வெறும் விவசாயம். எல்லாரும் விவசாயம் தான் பார்த்தாங்க. அன்னைக்கு இப்படி மாட மாளிகை வீடெல்லாம் கிடையாது. அவங்க அந்த காலத்தில் நான் சொல்ல 7th செஞ்சுரிலாம் சாதாரண ஒரு வீடு, ஒரு ஓட்டு வீடு, ஒரு தளம் உள்ள ஓட்டு வீட்டில் தான் இருந்திருக்காங்க. அப்புறம் தான் பர்மா போய் தான் இவங்களோட ஃபண்டு அதிகமாக டெவலப் ஆச்சு. பர்மாவில் சம்பாதிக்கிற ஒவ்வொரு நகரத்தாரும் அந்தந்த கோயில் நகரத்தார் திருமணமானவர் ஒரு புள்ளி, அந்த புள்ளி தன்னோட சம்பாத்தியத்தின் ஒரு பங்கை கோவிலுக்கு கொடுக்கணும்னு ரெக்கார்டில் இருக்கு. எப்படி பர்மாவில் சம்பாதிக்கணும், அதில் ஒரு பங்கை கோயிலுக்கு கொடுக்கணும். அதை வச்சு இங்கே இருக்க பெரியவங்க கோயிலை டெவலப் பண்ணுவாங்க, ஊரணி கட்டுவாங்க, விடுதி கட்டுவாங்க. இதுக்கெல்லாம் ஃபண்ட் அப்படி தான் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? போகிறோம், 1 கோடி கொடுங்க, 50 லட்சம் கொடுங்கன்னு கேட்டால் கொடுத்துட்றாங்க. நிறைய ஃபஸ்ட்டு கோயிலுக்குன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க. ஆரம்ப காலத்துலேருந்தே இதான் பழக்கம். கோயில் தான் நமக்கு, கோயிலும் கோயிலை சார்ந்த குடிகளும் நம்ம, கோவிலும் கோயிலை சார்ந்த குடிகளும். கோயில் தான் நமக்கு மெயின், அப்புறம் தான் மற்றது எல்லாம். ஸோ இந்த பெரிய நம்பி தேவருக்கு முதல் மரியாதை. அவர் வம்சாவளி வந்தால் முதல் காலாஞ்சி கூப்பிடுவோம், அரண்மனைன்னு கூப்பிடுவோம். இங்கே இளையாத்தக்குடியில் எத்தனை பிரிவு இருக்கு? பிரான்ச்சஸ் 7 பிரான்ச்சஸ் இருக்கு. ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச்சில் மேரேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் சேம் பிரான்ச்சில் மேரேஜ் பண்ணிக்க முடியாது. ஏன்னா பங்காளிகள், அண்ணன் தம்பி உறவு. ரைட்டா? அடாப்ஷன் பண்ணிக்கணும்னா கூட அதே பிரான்ச்சில் தான் அடாப்ஷன் பண்ணிக்கணும், இன்னொரு பிரான்ச்லேருந்து அடாப்ட் பண்ணக்கூடாது. இது 7 பிரிவு. இந்த 7 பிரிவில் முதல் பிரிவு ஒக்கூருடையார், 2வது பிரிவு பட்னசாமியார், 3வது பிரிவு கல்னிவாச குடியார், 4வது பிரிவு பெருமருதுடையார், 5வது பிரிவு கிங்கினி கூருடையார், 6வது பிரிவு பேரசெந்தூருடையார், 7வது பிரிவு சிறு சேட்டுடையார். இன்னும் உடையார்னு வருது. நம்ம செட்டியார் என்ன உடையார்னு வருது. இந்த உடையார் பேர்லாம் நமக்கு இங்கேருந்து வரல, காவேரி பூம்பட்டிலேருந்து வந்த பேர். இந்த உடையார் பேர்லாம் காவேரி பூம்பட்டில் கொடுக்கப்பட்ட பேர். சிறு சேட்டுடையார்னா சேற்று பகுதியில் வாழ்ந்தவங்க. கல்னிவாச குடியார்னா வயல்வெளியில் வாழ்ந்தவங்க. பட்னசாமியார்னா பட்டத்தில் வாழ்ந்தவங்க, நகர்ப்புறத்தில் வாழ்ந்தவங்க. இதுதான் பட்ட பேர். இப்போ நம்ம வீட்டுக்கெல்லாம் பட்ட பேர் இருக்கா இல்லையா? ஒவ்வொரு வீட்டுக்கும் பட்ட பேர் இருக்கா இல்லையா? அந்த மாதிரி அந்த காலத்திலே பட்ட பேர். அந்த பிரிவை சார்ந்தவங்க 7 பிரிவு இங்கே வராங்க. மற்ற எல்லா கோயில் பிரிவும் வராங்க. 22 பிரிவு மொத்தம். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இளையாத்தக்குடிங்கிற நேம், உங்களுக்கு இழுப்புக்குடின்னு பேர் வந்துச்சு, மாத்தூர்னு வந்துச்சு, பிள்ளையார்பட்டின்னு வந்துச்சு, எரணி கோயில் வந்துச்சு, மற்ற வேலங்குடி, சூரக்குடி இதெல்லாம் ஊர் பேர் வந்து ஊர் பேர். அது உங்கள் கோயிலை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் உங்களுடைய, அது உங்களோட பழைய பேர் இல்லை, உங்களுக்கு பிரிவு தான்.
பிரிவு தான். நீங்கள் எல்லாத்துக்கும் பிரான்ச்சஸ் இருக்குது. மாத்தூரில் பிரான்ச்சஸ் இருக்குது. பிள்ளையார்பட்டியும் பிள்ளையார்பட்டியும் எரணி கோயிலும் பிரதர்ஸ். அதனால தான் அவங்க சம்பந்தம் பண்ணிக்கிறது இல்லை. அவங்க 2 பேரும் பிரதர்ஸ். 2 பிரதரும் தனித்தனி கோயில் வாங்கிட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். அவங்க 2 பேரும் பிரதர்ஸ். அவங்க சம்பந்தம் பண்ணிக்க கூடாது. அண்ணன் தங்கச்சி தான் அவங்க. ஆனால் மற்ற நம்ம 8 பிரிவுலையும் நம்ம திருமணம் பண்ணிக்கலாம். அந்த 2 பிரிவு மட்டும் திருமணம் பண்ணிக்க கூடாதுன்னு அந்த காலத்துலேருந்தே இருக்கு. ஏன்னா தே 2 ஆர் பிரதர்ஸ். 2 அண்ணனும் போய் தனித்தனியாக ஒரு கோயில் தான் வாங்கியிருக்கணும். 2 அண்ணன் தம்பி அன்னைக்கே போய் தனித்தனி கோயில் வாங்கிட்டாங்க. கடைசியாக வாங்கப்பட்ட கோயில் தான் பிள்ளையார்பட்டி எரணி கோயில். 709 ஆரம்பிச்சு 719 இவங்க எல்லா கோயிலும் வேண்டாங்க. எத்தனை வருஷத்துல? 10 வருஷத்துல. பாண்டிய மன்னன் பார்த்தான், இந்த மாதிரி கோயில் சிவாலயங்களை யார் காப்பாற்றுவா? காப்பாற்றுறதுக்கு ஒரு சமுதாயம் வேணும்ல. எல்லா சமுதாயத்தோட முதல் சமுதாயம் நகரத்தார் சமுதாயம் மட்டும்தான் அதை காப்பாற்றும். அப்போ அடுத்தடுத்த கோயிலை பூரா கொடுத்துருவோம். ஒவ்வொரு ஜமீன்ட்டு அந்த கோயிலை பூரா வாங்கி வாங்கி கொடுத்தான். ஒன்றை பெட்டரா பண்ணா உனக்கு அடுத்து கிடைக்கும். இதுதான் ஒன்று பெட்டரா பண்ணா உன்னை அடுத்து தேடி வரும். இதுதான் அவங்க பண்ணாங்க. ஸோ இந்த 7 பிரான்ச் இருக்கு. ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் புள்ளின்னு சொல்லுவோம். ஒரு கணவன் மனைவி ஆனால் மட்டுமே புள்ளி. அப்போ அந்த புள்ளி வரியை வாங்கணும். எப்போ வாங்கணும்னா உங்களுக்கு திருமணம் ஆகும்போது வாங்கணும். ஆயுள் சந்தான், ஆண்களுக்கு ஒரு ஆயுள் சந்தான். உங்களுக்கு இங்கேருந்து மாலைன்னு ஒன்று போகும். அதான் உங்களோட ஐடென்டிட்டி. யூ ஆர் மேரிட் இன் த சேம் கம்யூனிட்டி, யூ வில் கெட் எ மாலை. அன்றைக்கி தான் நீங்கள் புள்ளியாக வரீங்க. அன்றைக்கி தான் உங்கள் வம்சாவளியில் வருவீங்க. அப்பா, தாத்தா, அப்பா, பையன், பேரன் அப்படிங்கிறத இங்கே ரெக்கார்ட் இருக்கும். இங்கே வந்து இந்த கோயிலோட ஸ்கீம் அன்றைக்கி எல்லாரும் நிர்வாகம் பண்ணாங்க. ஒரு ஸ்டேஜில் நிர்வாகத்தை வந்து கட்டமைப்பு பண்ணுங்கிறதுக்காக 100 வருஷத்துக்கு முன்னாடியே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போய் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணி ஆர்டர்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்த டெம்பிள் எப்படி நிர்வாகம் பண்ணணும், நிர்வாகம் பண்ணுறவனுக்கு என்ன தகுதி வேணும். ஐசைட் ப்ராப்ளமாக இருந்தால் கண்ணு தெரியாதவன் நிர்வாகம் பண்ணக்கூடாது, காது கேட்காதவன் நிர்வாகம் பண்ணக்கூடாது, தீராத நோய் அதாவது சொரியாசிஸ் அந்த மாதிரி டிசீஸ் இருந்தால் நிர்வாகம் பண்ணக்கூடாது, கூண் விழுந்தவன் நிர்வாகம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஸ்கீமில் இருக்குது. ஐபி டிக்ளேர் பண்ணவங்க நிர்வாகம் பண்ணக்கூடாது. இன்சால்வன்சின்னு சொல்கிறோம்ல, இன்சால்வன்சி, நான் வந்து கடங்காரன் ஆகிட்டேன், என்னால் பணம் கொடு, அந்த மாதிரி ஆள் நிர்வாகம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் கேட்டகரி இருக்குது. இந்த வயசுக்கு மேலே தான் நிர்வாகம் பண்ணணும். 25 வயசுக்கு மேலே திருமணமான ஆண் பிள்ளை தான் ட்ரஸ்டியாக வரணுன்றது. அதே மாதிரி ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. எந்த வயசு வரைக்கும் ட்ரஸ்டியாக இருக்கலாம், எந்த வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது, எல்லாமே ரூல் இருக்கு. சரி, இந்த கோயிலெலாம் நிர்வாகம் பண்ணுறதுக்கு பணம் வேணுமே. வருமானம் நல்லா இருந்துச்சு, வருமானம் நமக்கு லாஸு. ஃபஸ்ட் அடியே பர்மா, வேர்ல்டு வார் வந்துச்சு, பர்மா அடியாச்சு, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தால் அந்த கோயிலெலாம் எப்படி நிர்வாகம் பண்ணுறது? அப்போ என்னென்னலாம் நமக்கு கிடச்சிதோ மிச்ச மீதியெல்லாம் வச்சு முப்போக விளைச்சல் எங்கே வரும்? எந்த ஏரியாவில் அதிகமான விளைச்சல், விவசாய விளைச்சல்? தஞ்சாவூரில் போய் ராஜா சார் அண்ணாமலை செட்டியார், அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட ஃபவுண்டர், மகளிர் கல்லூரி ஆரம்பிச்சாராம் சிதம்பரத்தில் போய். அப்போ அங்கே இருக்கவங்க விசாரிச்சு வருமால அடைச்சி வச்ச பணத்தை கொண்டாந்து, இந்த கோயில் பணத்தை அங்கே வட்டிக்கு விட்டு வாங்கி வச்சுருந்தாங்க. அந்த பணத்தை கொண்டாந்து 340 ஏக்கர் 2 கிராமம், வீடார் மங்கலத்தில் 2 கிராமம், கமதக்குடின்னு ஒரு கிராமம், இன்னொன்று என்னன்னு அரசமங்கலம், 2 கிராமத்தை விலைக்கு வாங்குறாரு. வாங்கி 30 விளைச்சல் அங்கே இருக்க விவசாயிக்கு லீஸ் கொடுத்து, நீ நெல்லு பூரா இங்கே கொண்டாந்து பிரசாதம் போடுறதுக்கு அரிசி தானே வேணும், அன்னைக்கு பணம் தேவையில்லையே, பிரசாதம் போடணும், வரவர்களுக்கு பிரசாதம் கொடுக்கணும். சிப்பந்திகளுக்கு சம்பளம் கிடையாது அந்த காலத்தில். நான் சொல்ல சிப்பந்திங்களை ஸ்டாஃபுக்கு சொல்கிறேன், அது சிப்பந்தின்னு சொல்லுவோம். அந்த ஸ்டாஃபுக்கு சம்பளம் கிடையாது. அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த ஊரை சுற்றி ஒரு 200 ஏக்கர் வாங்கி ஐயர், சாமியன் சரி, சோம்பாயி, மேளம் எல்லாருக்கும் சொத்துக்கள் கொடுக்குறாங்க. ஆளுக்கு 2 ஏக்கர் 5 ஏக்கர். நீ விவசாயம் பண்ணி உன் குடும்பத்தை காப்பாற்றிக்க, கோயிலை பாரு. சேலரிங்கிற கான்செப்ட் வந்தது லாஸ்ட் 50 இயர்ஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி சம்பளம் கிடையாது. உனக்கு நிலம் கொடுத்துட்றோம், நீ விவசாயம் பண்ணிக்க, இந்த கோயிலை பார்த்துக்க. காவலுக்கு ஒரு முறை இருக்கு. இங்கே வருஷம் அவங்க பாரம்பரியத்திலே காவல் மாறி மாறி வருவாங்க. மேலும் ஐயரும் பாரம்பரியமாக வருவாங்க. ஸ்தானிகம்னு சொல்கிறது, யார் ஐயர் தாத்தா இருந்தாரோ அவங்க வாரிசே வருவாங்க, ஸ்தானிகம்னு சொல்கிறது. கும்பாபிஷேகம் பண்ணும்போது பிச்சை குருக்களை கூப்பிட்றோம் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு, கலசம் ஊற்றுறதுக்கு. ஆனால் ஸ்தானிகம் தான் தண்ணி ஊற்றணும்.
பிள்ளையார் வெட்டிக்கு பிச்சை குருக்கள் அபிஷேகம் பண்ண முடியாது, ஏன்னா அவர் ஸ்தானியம் கிடையாது. சோமகுருக்கள் தான் ஸ்தானியம், அவர் தான் தண்ணி ஊற்ற முடியும். அந்த கோயில் யார் பார்த்தாங்களோ அவங்க தான் ஸ்தானியம் தான் தண்ணி ஊற்றணும். ஸோ 12 இயர்ஸ் ஒரு தடவை கும்பாபிஷேகம். ஏன் 12 வருஷம் ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க? அது ஏன் 12 இயர்ஸ்னு வச்சுருக்காங்க? புதுப்பிக்கணும், நல்லா இருக்கு. பட் பவர், சாமிக்கு பவர் வேணும்ல. கும்பாபிஷேகம் பண்ண தான் பவர் வரும். ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ், ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் பவர் வந்து சாமிக்கு இருக்கும். அடுத்த 3 இயர்ஸ் பவர் வந்து பலிபீடம் இருக்கு. இந்த முன்னாடி பலிபீடம், அந்த பீடத்துக்கு வரும் 3 இயர்ஸ். அப்புறம் கொடிமரத்துக்கு வரும் 3 இயர்ஸ். அப்புறம் ராஜகோபுரத்துக்கு வரும் 3 இயர்ஸ். இதான் 12 இயர்ஸ். இதான் 12 வருஷம். ஆனால் நம்ம எல்லாம் நேராக சாமி தான் கும்பிட்றோம். 3 வருஷம் தான் சாமிக்கு பவர் இருக்கும் இங்கே. அதுக்கப்புறம் பலிபீடத்துக்கு இருக்கும், அதுக்கப்புறம் கொடிமரத்துக்கு இருக்கும். நிறைய பேர் பலிபீடத்தை கும்பிட்றதில்லை, கொடிமரத்தை கும்பிட்றதில்லை, கோபுரத்தை கை தூக்கி கும்பிட்றதில்லை. உனக்கு எத்தனை வருஷம் கும்பாபிஷேகம் நடந்து தெரியாது, ஆனால் நாளையும் கும்பிட்டு போயிருங்க. சரியா? எப்பயுமே கோயிலுக்குள்ள வந்தால் சாமியை கும்பிடணும், பலிபீடத்தை கும்பிடணும், கொடிமரத்தை கும்பிடணும், கோபுரத்தை பார்த்து கும்பிடணும். இதுதான் வர்ஷிப் ஆஃப் டெம்பிள். யாருமே கும்பிடுறதில்லை. 3 வருஷம் சாமிகிட்ட இருக்கும், 3 வருஷம் பலிபீடத்தில் இருக்கும், 3 வருஷம் பலிபீடம் சொல்றது. சிவாலயத்தில் பலிபீடத்தை பார்த்து பயப்படக்கூடாது. இங்க பலி கொடுக்கறது இல்லை, சொல்றதுதான் பலிபீடம். 3ஆவது வருஷம் பலிபீடம் 3 வருஷம். அடுத்த 3 வருஷம் கோபுரம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நமக்கு உள்ள போலாமா? கோயிலுக்குள்ள போலாமா? சரி, இங்க இருக்க சாமி அம்பாளை பத்தி சொல்லிடுறேன். சாமி அம்பாள், சாமி பேரு கைலாசநாதர். அம்பாள் பேரு நித்திய கல்யாணி. இது இங்க இருந்த பேரானா இல்ல. தஞ்சாவூர்ல நம்ம கும்பிட்ட சாமி பேரு கைலாசநாதர், நித்திய கல்யாணி கும்பிட்டோம். பெரிய நம்பி தேவர் கொடுக்கும்போது மீனாட்சி சுந்தரேஸ்வரன் சொல்லிச்சு. நாரதார் வாங்கிட்டாங்க, வாங்கினோட பேரை மாத்திட்டாங்க. பெரிய நம்பி தேவர் ஓடி போய் பாண்டிய மன்னன் பாக்குறாரு. மன்னா, அந்த மாதிரி கோயிலை கொடுக்க சொன்னா கொடுத்தேன், சாமி பேரை மாத்திட்டாங்க. பாண்டியன் மன்னனா, பாண்டிய நாட்டில் இருக்க அத்தனை கோயிலும் மீனாட்சி சுந்தரேஸ்வரன் தான் இருக்கும். நீங்க தஞ்சாவூர் பக்கம் போனீங்கன்னா கைலாசநாதர் இருக்கும், நல்லா போய் பாருங்க. இப்பயும் நிறைய கோயில கைலாசநாதர் இருக்கும் தஞ்சாவூர் பக்கத்துல. நம்ம கும்பிட்டது கைலாசநாதர். அதனால சாமியை மாத்தல, பேரை மட்டும் மாத்தி கைலாசநாதர். பாண்டிய மன்னன் உடனே அழைப்பு கொடுக்குறாரு, வாங்க எல்லாரும் கிளம்பி, உங்களை நம்பி கொடுத்ததுக்கு என்ன பேரை மாத்திட்டீங்க. அப்போ பாண்டிய மன்னன் நல்லா கேட்டுங்க, நகரத்தாரோட பிடிவாதங்கிறது இங்கே தான் ஆரம்பிக்குது. நாங்கள் என்ன வச்சோமோ அதை நாங்கள் மாற்ற மாட்டோம். அதுக்கு என்ன பரிகாரம் நீங்களே சொல்லுங்கன்னு பாண்டிய மன்னன் கேட்குறாங்க. அவர் ரொம்ப கெட்டிக்கிறாங்க, நீங்களே சொல்லுங்க. நாங்கள் இனிமே கட்டுற ஒவ்வொரு கோயிலுக்கும் மீனாட்சி சுந்தரேஸ்வரன் வைக்கிறோம்னு சொல்கிறோம். அதுதான் ஒவ்வொரு 76 ஊர்னு சொல்கிறோம்ல, அது முன்னாடி 93 ஊர், 93 வில்லேஜஸ், 96 வில்லேஜ், 96 வில்லேஜஸ்ல இவங்க கட்டுற ஒவ்வொரு கோயிலுக்கும் மீனாட்சி சுந்தரேஸ்வரன் வச்சாங்க. இவங்க வச்ச பேரை மாத்தல, இதுக்கு வச்சது கைலாசம் நித்திய கல்யாணி. ஆமா, அதான், அதை நான் மாத்திக்க மாட்டேன். ஆனா அதுக்கு பரிகாரம் என்ன? உனக்கு அடுத்தடுத்து கட்டுற கோயிலுக்கு போனா மீனாட்சி சுந்தரேஸ்வரன். இந்த 96 எப்படி 73 ஆச்சு, குறைஞ்சிச்சு. 76 எல்லாரும் மைக்ரேட் ஆனாங்க. நீங்க பிள்ளையார் வட்டியில புள்ளியே கிடையாது, நகரத்தார் குடியே கிடையாது தெரியுமா? ஒரே ஒரு புள்ளி மட்டும்தான். இளையத்து புள்ளி, நகரத்தார் புள்ளி கிடையாது. வைரப்புள்ளிலையும் கிடையாது. நகர கோயிலை சுத்தி யாருமே இருக்கல, எல்லாருமே வசதிகளுக்காக அப்படி அப்படியே மைக்ரேட் ஆனாங்க. அதிகமான புள்ளி உள்ள ஊர் தேவகோட்டை, அதுக்கு அடுத்துதான் காரைக்குடி. அதுக்கு அடுத்துதான் காரைக்குடி. தேவகோட்டை தான் புள்ளி கூட. எல்லா கோயிலும் இருக்கு. இளையத்தக்குடியில 5 பிரிவு இருக்கு. சரி, நம்ம உள்ள போலாமா?